அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 136. ஓம் வைரவர் ஏத்தும் வைரவி போற்றிவோம். வைரவர் என்பது இங்கு மகாபைரவர் எனப்படும் பரமேஸ்வரனை குறிப்பிடும். சிதக்னி குண்டத்திலிருந்து தேவி தோன்றினாள். சிதக்னி குண்டத்தில் நடந்த வேள்வியை பைரவராக பரமேஸ்வரன் முன்னின்று நடத்தி வைத்தார். படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தொழிலை புரியும் பரமசிவன் பயங்கரமான செயல் உள்ளவரால் மகாபைரவர் எனப்படுவார். பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்ட பின் கல்பத்தின் முடிவில் தாண்டவமாடும் பரமசிவன் தேவியை வழிபடுவதாக புராண வரலாறு கூறும். பைரவர் என்ற சொல்லில் ப என்ற எழுத்து படைத்தலை குறிக்கும், அதாவது பரணம். ர என்ற எழுத்து காத்தலை குறிக்கும், அதாவது ரமணம். வ என்ற எழுத்து அழித்தலை குறிக்கும், அதாவது வமனம். இம்மூன்று தொழிலையும் புரிவதால் அவர் மகாபைரவர். அவரால் போற்றப்படுபவள் தேவி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 137. ஓம் சந்திரன் தொழத்தகும் சால்பினை போற்றிவோம். ஸ்ரீவித்யை வழிபாட்டாளர்களில் சந்திரனும் ஒருவன். எனவே சந்திரனால் தொழப்படும் பெருமை பெற்றவள் தேவி. ஆதித்தன், அம்புலி, அங்கிகுபேரன் என தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடல் தேவியை வழிபட்டு பெருமையடைந்தவர்கள் பற்றி கூறுகிறது. அவருள் அம்புலி எனப்படும் சந்திரனும் ஒருவன். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.